இந்த லெசன்ல பேராகிராஃப் கொஸ்டின், அதாவது டீடைல் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் அர்பனைசேஷன், எக்ஸ்பிளைன் இட்ஸ் இம்பாக்ட்ஸ். இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அர்பனைசேஷன் என்னன்னு கேக்குறாங்க. முதல் அர்பன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சாலே போதும். அர்பன்றது சிட்டிலாம் மாதிரி இடம். இப்ப சிட்டி போல இடம்லாம் அர்பன் சொல்லுவாங்க, கிராமம் போல இடம்லாம் ரூரல்னு சொல்லுவாங்க. அர்பன் நைசேஷன்னா அர்பன் இடம் அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது நகரமயமாதல்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அர்பன்னா நகரம், சிட்டி, அதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். அர்பனைசேஷனா நகரம் அதிகமாகுது, நகரம் வளருது, சிட்டி பெருசாகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். எக்ஸ்பிளைன் இட்ஸ் இம்பாக்ட்ஸ், அதோடைய பாதிப்பு என்ன, சிட்டி பெருசாகிறதுனால என்ன விளைவுகள்லாம் நடக்கும், அதனால என்ன நடக்கும் அப்படின்றத கேக்குறாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீடைலுக்கான ஆன்சர் வாட் இஸ் அர்பனைசேஷன் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. அதனால அர்பனைசேஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதணும். இந்த டெஃபினேஷன் கன்ஃபார்மா எழுதணும். அதுக்கு அடுத்தது இம்பாக்ட் ஆஃப் அர்பனைசேஷன், அதுக்கப்புறம் கீழே கொடுத்திருக்காங்க. இம்பாக்ட்னா அதனால ஏற்படும் பாதிப்பு, அதனால என்ன நடக்கும். அர்பனைசேஷன் சிட்டிலாம் அதிகமாச்சுன்னா, சிட்டி ஏதோ ஒரு சிட்டி வளர்ந்துச்சுன்னா அதனால என்ன நடக்கும் அப்படின்றத இம்பாக்ட்ஸ். அதுல கடைசியா நம்ம ப்ராப்ளம்ஸையும் அது கூட சேர்த்து எழுதணும். மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன்னா அர்பனைசேஷன்னால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுதான் ப்ராப்ளம்ஸ். இதையும் இம்பாக்ட்ல எழுதணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் டெஃபினிஷன் பார்க்கணும். The process of society's transformation from rural to urban is known as urbanization. ரொம்ப சிம்பிள் பாருங்க. ரூரல்னா நான் ஏற்கனவே சொன்ன வில்லேஜ், கிராமப்புறம். அர்பன்னா சிட்டி, நகரப்புறம், நகரம்னு சொல்லலாம். அப்ப கிராமத்துல இருந்து நகரமா டிரான்ஸ்பர்மேஷன் மாறுச்சுன்னா எது, சொசைட்டி, சமூகம். சொசைட்டினா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தான் சொசைட்டி, சமூகம்னு சொல்லுவாங்க. அந்த சொசைட்டி டிரான்ஸ்பார்ம் ஆகுது, மாறுது. கிராமப்புறத்துல இருந்து நகரப்புறமா மாறுறதுக்கு பேரு தான் அந்த ப்ராசஸ், அந்த மெத்தடுக்கு பேரு தான். அந்த விஷயம் நடக்குது இல்ல, அதுக்கு பேரு தான் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேரு என்னன்னா அர்பனைசேஷன். ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்றோம்ல, இது மாதிரி மாறுது அப்படின்னு சொல்றதுக்கு பேரு ப்ராசஸ். இந்த மொத்த ப்ராசஸ்க்கும் நேம் அர்பனைசேஷன். ஏன் அர்பனைசேஷன் வச்சாங்க, நகரம் அதிகமாகுது, நகரம் பெருகுதுன்னு அர்த்தம். நகரமயமாதல் தமிழ்ல சொல்லணும்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில்லேஜ் சிட்டியா மாறுது, ரொம்ப சிம்பிள். அதுக்கு அடுத்தது இம்பாக்ட். இம்பாக்ட்னா அதனால என்னென்னலாம் நடக்குது, விளைவுகள் என்ன, நல்லதோ கெட்டதோ, அதனால என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கணும். மெயினா இங்க நெகட்டிவா தான் சொல்லுவாங்க, அதாவது அதனால நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். அர்பனைசேஷன் அண்ட் பாப்புலேஷன் கான்சென்ட்ரேஷன் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். பாப்புலேஷன் தான் தெரியும், மக்கள் தொகை நம்மளுக்கு தெரியும். கான்சென்ட்ரேஷன்னா ஒரு இடத்துல அதிகமா இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஊர்ல, இப்ப நம்ம எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல இருந்து எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா புரியும். சென்னை எடுத்துப்போம். சென்னையில மக்கள் தொகை ரொம்ப கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும், அதாவது அவங்க அதிகமா இருப்பாங்க, அந்த இடத்துல அதிகமா ஆக்குபை பண்ணி இருப்பாங்கன்னு அர்த்தம். இதே சென்னையை கம்பேர் பண்ணா வேற ஒரு சிட்டி, நீங்க திருச்சி, மதுரை, அது மாதிரி ஏதோ ஒரு சிட்டி எடுத்தாலும், ஏதோ ஒரு ஊரை எடுத்து நீங்க பார்த்தாலும் அந்த இடத்துல பாப்புலேஷன் கான்சென்ட்ரேஷன் சென்னையை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கான்சென்ட்ரேஷனா அந்த இடத்துல எவ்வளவு பேர் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அப்ப அர்பனைசேஷனும் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதும் ரெண்டும் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஹேண்ட் இன் ஹேண்ட்னா இந்த ஹேண்ட்ல அதிகமாச்சுன்னா இந்த ஹேண்ட்ல அதிகமாகும்னு அர்த்தம். ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லலாம், மேக்ஸ் படி சொல்லணும்னா ரெண்டும் பொருந்தும்னு அர்த்தம். இப்ப அர்பனைசேஷன், அதாவது பாப்புலேஷன் கான்சென்ட்ரேஷன் எங்க அதிகமாகுதோ அந்த இடத்துல அர்பனைசேஷன் இருக்கும். அர்பனைசேஷன் இருக்கிற இடத்துல பாப்புலேஷன் கான்சென்ட்ரேஷன் இருக்கும்னு அர்த்தம், அதிகமா இருக்கும்னு அர்த்தம், பாப்புலேஷன் அதிகமா இருக்கும்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஈச் அதர். இது ரெண்டுமே க்ளோஸா, ரொம்ப ரிலேட்டடா இருக்கும், ரொம்ப சம்பந்தம் ஆகிற மாதிரி இருக்கும், ரெண்டுமே சேமா இருக்கும்ன்றது தான் அர்த்தம். இது இன்க்ரீஸ் ஆச்சா இது இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் டிக்ரீஸ் ஆகும்ன்ற மாதிரி தான். டு ஈச் அதர்னா ரெண்டுத்தையும் சொல்றாங்க. அர்பனைசேஷன், பாப்புலேஷன், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட், a rapid rate of urbanization in a society is taken as an indicator of its economic development. இப்ப பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், டெவலப்மெண்ட்னா முன்னேற்றம்னு அர்த்தம், எக்கனாமிக்னா பொருளாதாரம் நம்மளுக்கு தெரியும். பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா அதுக்கு ஒரு குறியீடு, இண்டிகேட்டர்னா அது ஒரு அளவுன்னு அர்த்தம், மெஷர் பண்றதுக்கான அளவு. இண்டிகேட்டர்னா அளவு. அது ஒரு பொருளாதாரம்ன்றது ஒரு நாடு இல்ல ஒரு ஊரு, ஒரு வில்லேஜ், எது வேணாலும் சொல்லலாம். இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு இடம்
இப்ப இந்தியானே எடுத்துக்கலாம். ஒரு இடம் எக்கனாமிக் அதாவது பொருளாதாரத்துல முன்னேறுதுன்னா அதுக்கு எந்த குறியீடை வச்சு சொல்லுவாங்கன்னா அர்பனைசேஷனை வச்சுதான் சொல்லுவாங்களாம். ஒரு சமூகம் ஒரு சொசைட்டி அர்பனைஸ் ஆகுதுன்னா சிட்டிலாம் அதிகமாகுதுன்னா அதுவும் வேகமா ரேபிட்னா உடனடியா வேகமா நடக்குதுன்னு அர்த்தம். வேகமான அளவுல ரேட்னா அளவுல அர்பனைசேஷன் நடக்குது ஒரு சொசைட்டில, அத ஒரு குறியீடா எடுத்துப்பாங்க, ஒரு அளவா எடுத்துப்பாங்க. இப்ப சென்னை நல்லா வேகமா வளருதுன்னா அந்த இடத்துல எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். எக்ஸாம்பிள் வச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். அடுத்தது, அர்பனைசேஷன் இஸ் இன்க்ரீசிங் ரேபிட்லி இன் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா. இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இப்ப இந்தியா போல நாடுகள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க, இந்தியாவை டெவலப்பிங் கண்ட்ரி தான் சொல்லுவாங்க. டெவலப்பிங்னா முன்னேறி கொண்டு இருக்கும் நாடு. அது மாதிரி முன்னேறி கொண்டு இருக்கும் நாடுகள்லாம் அந்த நாடு உள்ளாரெல்லாம் அர்பனைசேஷன்ன்றது நகரமயமாதல்ன்றது இன்க்ரீசிங்னா அதிகரிக்குதான், ரேபிட்லினா உடனடியா அதாவது ரொம்ப வேகமான அர்த்தம். இங்க ரொம்ப வேகமா அதிகரிக்குது. எது? அர்பனைசேஷன். அதாவது இந்தியாவில சென்னை போல சிட்டிஸ்லாம் நிறைய அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்தியாவும் அதுல பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னா வேர்ல்ட்ல நிறைய டெவலப்பிங் கண்ட்ரி இருக்கு. இங்க பொதுவா என்ன சொல்றாங்க, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வேர்ல்டு ஃபுல்லா அதுல இருக்கிற எல்லா டெவலப்பிங் கண்ட்ரிலையும் மோஸ்டா அர்பனைசேஷன் வேகமா வளருது, வேகமா இருக்குது, இன்க்ளூடிங் இந்தியாவும் அதுல அடங்கும் அப்படின்றது அர்த்தம். ரொம்ப சிம்பிள். எப்பயுமே ஒரு சின்ன ஊரை வச்சு ஞாபகம் வச்சுங்க, சென்னையை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே நல்லா யோசிங்க. அர்பனைசேஷன்னா சிட்டியா மாறுறது, பாப்புலேஷன்னா மக்கள் தொகை இருக்கிறது. மக்கள் தொகை அதிகமானா அர்பனைசேஷன் நடக்கும். அர்பனைசேஷன் அதிகமாகுதுன்னா அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு இடம் நல்லா வளருதுன்னா, வளர்ச்சி அடையுதுன்னா, அர்பனைசேஷன் மூலமா சிட்டிலாம் நிறைய வருதுன்னா அந்த இடம் பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், டெவலப்பிங் கண்ட்ரி, வேர்ல்ட்ல இருக்க டெவலப்பிங் கண்ட்ரி, இந்தியா போல டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாம் அர்பனைசேஷன் வேகமா அதிகரிச்சுக்கிட்டே வருது. நெக்ஸ்ட், ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன். மைக்ரேஷன்னா ஒரு இடத்துல இருந்து மக்கள் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க அப்படின்னு அர்த்தம். இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கிராமம், தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கிராமத்துல இருந்து சென்னை போல ஒரு நகரத்துக்கு மூவ் ஆகுறாங்க மக்கள். ஒரு குடும்பமே அப்படியே மூவ் ஆகுதுன்னு வச்சுங்க, அதுக்கு பேரு தான் மைக்ரேஷன். ரூரல்னா கிராமம், கிராமத்துல இருந்து நகரத்துக்கு மூவ் ஆகுறாங்க, அந்த இடத்துல இருந்து இடம் பெயர்றாங்க. இதனால என்ன நடக்கும்? லீட்ஸ் டு, இதனால என்ன நடக்கும்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இன் அர்பன் ஏரியாஸ். அர்பன் ஏரியாஸ்ல நகரத்துலலாம், நகர ஏரியாக்கள்லாம், அந்த ஏரியாலாம் பாப்புலேஷன் மக்கள் தொகை வெடிச்சிரும்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப அதிகமாயிடும் அர்த்தம். நெக்ஸ்ட், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். இது மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் லைக் மும்பை, கொல்கத்தா அண்ட் டெல்லி. மும்பை தெரியும் உங்களுக்கு, மகாராஷ்டிரால இருக்கு. கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. டெல்லின்றது நம்மளுக்கு தெரியும், இந்தியாவோட கேபிட்டல். இப்ப இது போல சிட்டிஸ், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்னா என்னன்னா, மெட்ரோபாலிட்டன்னா பெருநகரம்னு அர்த்தம். நகரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப பெரிய நகரத்துக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது போல இருக்கிற நகரம்லாம் இந்த மூணும் have more population than that can accommodate. அந்த ஊர்லலாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 1000 பேர் தான் வசிக்க முடியும்னு வச்சுங்க. அதுதான் அதோடைய அளவு, இவ்வளவுதான் வசிக்கலாம் அப்படின்றதான் அளவுன்னு வச்சுங்க. அதுதான் அகாமடேட். அது எவ்வளவு பேரை தனக்குள்ள வச்சிக்க முடியும், அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்றதான் மீனிங். ஆனா அந்த மும்பை போல நகரங்கள்ல அந்த 1000 பேருன்றது இல்லாம ஒரு 10,000 பேர் அது போல அதிகமா இருக்கிறாங்களாம். அதான் இங்க இந்த பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க. எக்ஸாம்பிள் வச்சு ஞாபகம் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைல இப்ப 1000 பேர் தான் தங்க முடியும், அகாமடேட்னா அந்த இடத்துல வசிக்க முடியும், தங்க முடியும்னு அர்த்தம். மும்பை அவ்வளவு பேரை தான் அலோவ் பண்ண முடியும் உள்ளார. ஆனா அங்க மும்பைல 1000 பேருக்கு மேல ரொம்ப அதிகமாவே பாப்புலேஷன் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 பேரு, 20,000 பேரு, அவ்வளவு அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அந்த நம்பர் எல்லாம் ஞாபகம் வச்சுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும்தான் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், இப்ப இம்பாக்ட பத்தி பாத்துக்கிட்டே வந்தோம். அதுல முக்கியமான ப்ராப்ளத்தை எல்லாம் இப்ப பார்க்க போறோம். அர்பனைசேஷன் நடக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் நடக்குது, மேஜர் ப்ராப்ளம்ஸ், முக்கியமான பிரச்சனைகள். இட் கிரியேட்ஸ் அர்பன் ஸ்ப்ரால். ஸ்ப்ரால்னா பரவுறதுன்னு அர்த்தம், ஸ்ப்ரெட் ஆகுறதுன்னு அர்த்தம். அர்பன் ஏரியா ஸ்ப்ரெட் ஆகுது. இப்ப இங்க பாருங்க, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த சர்க்கிள் மாதிரியான ப்ளூ கலர்ல போட்டிருக்கல, அதுதான் ஒரு சிட்டின்னு எடுத்துப்போம். அந்த சிட்டி அடுத்த வருஷத்துல இந்த செகண்ட்,
அதாவது ஃபர்ஸ்ட் ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அந்த ரெட் கலர் சர்க்கிள் அளவுக்கு வளருது, அந்த நகரம் வந்து பெருசாகுது. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் பெருசாகுது, அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் பெருசாகுது. அப்ப என்ன நடக்கும், இந்த சிட்டின்றது, இந்த நகரம்ன்றது அதை சுத்தி இருக்கிற கிராமத்தெல்லாம் தனக்குள்ள இழுத்துக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் அர்பன் ஸ்ப்ரால். அர்பன் ஸ்ப்ரால்னா சிட்டி வந்து விரிவடையுது, அதுக்குள்ளார பக்கத்துல இருக்கிற, அதாவது அந்த சிட்டிக்கு பக்கத்துல இருந்தது இல்ல கிராமம்லாம், அதெல்லாம் தனக்குள்ள இழுத்துக்குச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா சிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட், இட் மேக்ஸ் ஓவர் கிரவுடிங் இன் அர்பன் சென்டர்ஸ். நீங்களே யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் போய் ஒரு இடத்துல போய் தங்குறாங்க, அந்த இடத்தோட கெப்பாசிட்டியை விட. இப்ப இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அகாமடேட்னு பார்த்தோமா. இந்த அகாமடேட்டை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொல்றேன், புரியாதவங்களுக்கு. ஒரு பஸ் இருக்கு, ஒரு பஸ்ல 60 பேர் போக முடியும். ஆனா அந்த பஸ்ல 100 பேர் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த பஸ் எவ்வளவு பேர் அகாமடேட் பண்ண முடியும், தன்னைக்குள்ள வச்சிக்க முடியும்னா 60 பேர் தான். ஆனா 100 பேர் போனாங்கன்னா அதை விட அதிகம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன நடக்கும், கிரௌட் வந்து அதிகமாயிடும், ஓவர் கிரௌடிங் ஆயிடும். எந்த இடத்துல நம்ம இப்ப ஒரு பஸ்ன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா, அதுக்கு பதிலா அர்பன் சென்டர்ஸ், நகரங்கள், அர்பன் ஏரியாஸ் தான் அர்பன் சென்டர்ஸ் சொல்றாங்க. நகரங்கள்ல ஓவரா கிரௌட் ஆகுது, மக்கள் வந்து அதிகமா இருக்கிறதுனால கிரௌட் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், கிரௌட் அதிகமாச்சுன்னா அந்த இடத்துல இருக்க பொருள்களை நிறைய உபயோகப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்ப பொருளுக்கு தட்டுப்பாடு வரும். அதே மாதிரி இட் லீட்ஸ் டு ஷார்டேஜ் ஆஃப் ஹவுசஸ் இன் அர்பன் ஏரியாஸ். ஓவரா கிரௌட் ஆகிறதுனால அதனால என்ன நடக்கும்னா, இட் லீட்ஸ் டு ஷார்டேஜ். இந்த பாயிண்ட் வச்சு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அர்பனைசேஷனுக்கு தான் இங்க பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒரு பாயிண்டையும் லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு இடத்துல அதிகமா மக்கள் கூடுறாங்கன்னா, அந்த இடத்துல போய் வசிக்கிறாங்கன்னா, அங்க இருக்கிற வீடுகள் பத்தாது, புதுசா கட்டினாதான் உண்டு. புதுசா பில்ட் பண்ணும் ஹவுசஸ்லாம், இல்லனா ஷார்டேஜ் ஆஃப் ஹவுசஸ் வந்துடும். ஹவுசஸ் பற்றாக்குறையாயிடும். ஷார்டேஜ்னா பற்றாக்குறை. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மும்பைல 1000 பேருக்கு தான் வீடு இருக்குன்னு வச்சுங்க. ஆனா அங்க போய் 10,000 பேர் தங்கினாங்கன்னா என்ன ஆகும், வீடே இருக்காது, அவங்களுக்கு வீடு கிடைக்காது. அப்ப அடுத்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. வீடு கிடைக்காதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன குடிசை போட்டு தங்கிடுவாங்களா. எங்க இடம் கிடைக்குதோ அங்க சின்னதா ஒரு குடிசை மாதிரி போட்டு அவங்களே தங்கிப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்லம்ஸ். ஸ்லம்ஸ்னா ரொம்ப அந்த இடத்துல எல்லாம் வந்து தண்ணி வசதி இருக்காது, எந்த வசதியுமே இருக்காது. மக்கள் வந்து வெளியூர்ல இருந்து வந்து அங்க ஜஸ்ட் தங்கி வேலை செய்யறதுக்காக அங்க தங்கி இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்லம்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லம்ஸ்னா இந்த ஹவுசஸ் எல்லாம் குறைவா இருக்கிறதுனால, பற்றாக்குறையா இருக்கிறதுனால மக்களா குடிசை போட்டு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதன் மூலயமா ஸ்லம்ஸ் வந்து உருவாயிடும். ரொம்ப பின்தங்கிய இடங்கள்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஸ்லம்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இட் இன்க்ரீசஸ் டிராபிக் கன்ஜென்ஷன் இன் சிட்டிஸ். நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய பேர் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், டிராபிக் வந்து அதிகமாயிடும். கன்ஜெஷன்னா டிராபிக் வந்து ரொம்ப அப்படி இறுக்கிட்டு போற மாதிரி. ரொம்ப ஒரு ரோடு இருக்குன்னா அந்த ரோட்ல 10 வண்டி தான் போக முடியும். ஆனா 100 வண்டி போகுதுன்னா அப்ப என்ன ஆகும், கன்ஜெஷன் அதான் நடக்கும். அது வந்து அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க சிட்டிஸ்ல. நெக்ஸ்ட், இட் கிரியேட்ஸ் வாட்டர் ஸ்கேர்சிட்டி இன் சிட்டிஸ். வீடு பற்றாக்குறை ஆயிடுச்சு, தண்ணி பற்றாக்குறை ஆயிடும். ஸ்கேர்சிட்டினா தண்ணி பஞ்சம் வந்துடும் அர்த்தம். தண்ணி வந்து பத்தாம போயிடும். இப்ப 10 பேருக்கு வேண்டிய தண்ணி வந்து இல்லாம 100 பேருக்கு வேணும்னா என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு கிடைக்காது, நிறைய பேருக்கு தண்ணியே கிடைக்காது. அப்ப வாட்டர் ஸ்கேர்சிட்டி உருவாகும். கிரியேட்னா அது நடக்கும்னு அர்த்தம், அது உருவாயிடும் அர்த்தம். அந்த சிச்சுவேஷன் உருவாயிடும், வாட்டருக்கு சண்டை போட்டுக்கிற நிலைமை வந்துடும். இட் கிரியேட்ஸ் டிரைனேஜ் ப்ராப்ளம். நிறைய பேரு ஒரு இடத்துல வந்துட்டாங்கன்னா அந்த இடத்த சுத்தமா வச்சுக்க முடியாது. அப்ப அங்க கழிவு நீர் வசதி வந்து ப்ராப்பரா இருக்காது. டிரைனேஜ்னா சாக்கடைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, இல்ல கழிவு நீர்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்ரூம்ல இருந்து வர தண்ணி அதெல்லாம் வந்து கரெக்டா ஒரு வழி மாதிரி செஞ்சு அந்த தண்ணியை வந்து வெளியே அனுப்ப முடியாது அந்த இடத்துல இருந்து. அப்ப அங்க வந்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் வரும். எஸ்பெஷலி ஸ்லம்ஸ்லாம் சொன்னால அந்த இடத்துலலாம் ரொம்ப மோசமா இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மக்கள்லாம். அதனாலதான் அர்பனைசேஷனை வந்து அதுல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குன்றத இங்க சொல்லியிருக்காங்க. இட் போசஸ் த ப்ராப்ளம் ஆஃப் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இங்க பாருங்க, இது தண்ணி சம்பந்தமான பிரச்சனை. கழிவு நீர்னு சொன்னா நீர் சம்பந்தமான பிரச்சனை டிரைனேஜ். அதுவே குப்பையெல்லாம் போடுறாங்கன்னு வச்சுங்க. இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க, அவங்க வந்து வீட்டுல சமைப்பாங்க, அதனால குப்பையெல்லாம் உருவாகும். அது மாதிரி நிறைய அவங்க வீட்டுல இருந்து குப்பை உருவாகுதுன்னா அதை வந்து திடக்கழிவுன்னு சொல்லுவாங்க. சாலிட் வேஸ்ட்னா தமிழ்ல வந்து திடக்கழிவு, வேஸ்ட்னா கழிவுன்னு அர்த்தம், சாலிட்னா திடமா இருக்கிறது. தமிழ்ல வந்து சாலிட் ஸ்டேட்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேஸ் ஸ்டேட்னு. அதுல சாலிட் ஸ்டேட்னா அதாவது ரொம்ப உங்களுக்கே தெரியுது, அயன் மாதிரி இல்ல கல்லு மாதிரி இருக்கணும்னு அர்த்தம். அப்ப சாலிடா இருக்கிற பொருட்கள்லாம்
இப்ப வீட்டுல சேர்ற குப்பை எல்லாம் வெஜிடபிள் வேஸ்டா இருக்கலாம், அதெல்லாம் வந்து திடக்கழிவுல தான் வரும், சாலிட் வேஸ்ட் தான் வரும். அத மேனேஜ் பண்றதுன்னா அதை பாத்துக்கிறது. இத தமிழ்ல சொல்லணும்னா திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்லுவாங்க, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ப்ராப்ளம் ஆயிடுமா? இட் போசஸ் த ப்ராப்ளம். இட் போசஸ்னா அர்பனைசேஷன். இங்க இட்டுக்கு பதிலா எல்லாத்தையும் அர்பனைசேஷன் போட்டுங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். எக்ஸாம்ல ஆன்சர் எழுதும்போது இட்டுனே எழுதினாலே போதும். ஆனா இட்டுக்கு என்ன மீனிங்னா அர்பனைசேஷனை பத்தி சொல்றாங்க. நீங்க ஒரு பாயிண்ட் எப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து செகண்ட் பாயிண்ட்ல இருந்து தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் லிங்க் பண்ணி படிச்சீங்கனாலே போதும். இப்ப இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன் போசஸ் த ப்ராப்ளம். போசஸ்னா அதனால நடக்குது, இந்த பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனைனா திடக்கழிவு மேலாண்மையை பாத்துக்க முடியல. நிறைய பேர் குப்பை போட ஆரம்பிப்பாங்க, அந்த குப்பையை வந்து தனியா பிரிக்க கூட முடியாது, கஷ்டப்படுவாங்க. அதுக்காக வேலைக்கு ஆள்லாம் நிறைய பேரை வைக்கணும். அப்ப அது ரொம்ப கஷ்டமாயிடும். நெக்ஸ்ட், இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் கிரைம். ஒரு ஊர்ல நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அந்த ஊர்ல வேலையெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்காது. இருக்கிற கொஞ்சம் வேலையை கொஞ்சம் பேர் தான் கொடுக்க முடியும், கொஞ்சம் பேருக்கு தான். ரிமைனிங் பீப்புள்லாம் வந்து வேலை இல்லாம இருப்பாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துடும். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு காசு வேணும்னா என்ன பண்ணுவாங்க, கொலை அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் கிரைம். கிரைம்னா கெட்ட விஷயங்களை பண்றதுன்னு அர்த்தம். அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ரேட்னா அதோடைய அளவு, தப்பான விஷயங்களை பண்றதோடைய அளவு, ரேட்னா அளவு இன்க்ரீஸ் ஆயிடும், அதிகரிச்சிடும் சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள். அப்படியே ஒரு பாயிண்டா லைனாவே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாவே. உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு புரியுற மாதிரி. சின்னதா ஒரு குடிசை இருக்கிற மாதிரி அது மாதிரி கூட போட்டு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுங்க. கடைசி அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கனாலே எழுதிடலாம் எக்ஸாம்ல. ப்ரொவைடட் உங்களுக்கு அந்த வார்த்தை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஸ்லம்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சாதான் அதை ஞாபகம் வச்சுன்னு எழுத முடியும் எக்ஸாம்ல.